நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஏன் அது ஒரு ஸ்கேம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நான் கடைசியாக சொல்ல போகிறதுமே முக்கியமான விஷயம். ப்ளஸ் அதோட சேர்த்து எப்படி இந்த ஸ்கேமில் இருந்து வெளியால் வரங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா நாட்டிலையும் பேங்க் அக்கௌண்ட் எக்ஸசிபிள் இல்லை. இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எக்ஸசிபிள் இருக்குங்கிறதுக்காக எல்லாருக்கும் எக்ஸசிபிள் இல்லை. கிட்டத்தட்ட உலக சனத்தோட 20 வீதமான ஆட்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எக்ஸசிபிள் இல்லை. வேரியஸ் ரீசனாக இருக்கலாம். அதாவது அவங்க 18 வயசை பூர்த்தி செய்யாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ரூரல் ஏரியாவில் இருக்கலாம். அவங்கள்ட்ட அந்த ஏரியாவில் பேங்க் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்டன் கிளாஸில் இருக்கிற ஆட்களுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறேன்னு சொல்லி இன்னும் சில நாடுகளில் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ எல்லாருக்குமே அவைலபிள். நீங்கள் நேற்று பிறந்த குழந்தையாக இருக்கலாம், இல்லாட்டி 90 வயதில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், யாராக வேணுனாலும் இருக்கலாம், எந்த நாட்டிட எந்த மூலையில் வேணுனாலும் இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிரிப்டோ அக்கௌண்ட் வந்து உருவாக்கி நீங்கள் கிரிப்டோவை உங்களோட பணத்தை நீங்கள் ஓன் பண்ணலாம். இந்த பேங்க்ஸுங்கிற இந்த ஸ்கேமர்ஸ்கிட்ட போய் நீங்கள் உங்களோட பணத்தை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட பணத்துக்குரிய விஷயங்களை செய்கிறதுக்கு, சேவிசல் எடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு நீங்கள் தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க்ஸ் காஸ்ட்லி. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த உங்களோட பணத்தை நீங்கள் உங்களோட ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுனாலும் ஃபீஸ் போடுவானு. உங்களோட பணத்தை ஏடிஎம்மில் நீங்கள் பணமாக மாற்றி எடுக்கிறதுக்கு ஏடிஎம் ஃபீஸ் போடுவானு. அப்படி இல்லை நீங்கள் உங்களோட பணத்தை இன்னொரு ஆளுக்கு சேம் பேங்க்கில் இருக்கிற ஆளுக்கு அனுப்பினா ஒரு பணம், வேறொரு பேங்க்கில் இருக்கிற ஆளுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் கூடுதலான ஃபீஸ். நீங்கள் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அனுப்ப முதலாவது விடுவானுங்களாங்கிறது முதலாவது கேள்விக்குறி. அப்படி அனுப்ப விட்டுட்டானுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பர்சன்டேஜில் ஃபீஸ். இப்படி உங்களோட பணத்துக்கு ஃபீஸுக்கு மேலே ஃபீஸ் போட்டு ஓகே இதில் வாழ்ந்துட்டுருக்கான இந்த பேங்குங்கிற ஸ்கேமர்ஸ். கம்பேர் டு பேங்க்ஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரான்சாக்ஷன் எல்லாம் மிக மிக சீப். நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் பாவீங்கிற பொறுத்து இருக்குது. இப்போதைக்கு கூடுதலான ஃபீஸ் கூடுதலான அளவு கொடுக்குற நெட்ஒர்க்னு சொன்னால் எத்தூரிய நெட்ஒர்க் தான். அதை தாண்டி நிறைய சீப்பான நெட்ஒர்க்ஸ்கள் இருக்குது. நீங்கள் $1-2 நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சில நெட்ஒர்க்கில் ஈவன் $0 கூட நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்மோஸ்ட் ஜீரோ. அது நீங்கள் $10 அனுப்பினாலும் சரி, $100 அனுப்பினாலும் சரி, $1000 அனுப்பினாலும் சரி, $1 மில்லியன் அனுப்பினாலும் சரி, ஃபீஸ் சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் தான் போகும். ஆனால் நீங்கள் பேங்க் மூலமாக $1 மில்லியன் எல்லாம் நீங்கள் ஒரு இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களோட பணத்தை அனுப்புறதுக்கு அவங்க அப்போ வீட்டு பணம் மாதிரி உங்களோட கேள்வி கேட்டு நிற்பானு. ஏன் அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்புறீங்க, என்னதுக்கு அனுப்புறீங்க, காரணம் என்ன, அது இதுன்ட்டு கேட்டு நிற்பானு. எனக்கு அனுபவம் இருக்குது, அனுபவத்தில் அதுக்கணும். ஓகே. மூணாவது பேங்க்கில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் பயங்கர ஸ்லோ. 5 business days எடுப்பாங்க ஃபார் நோ ரீசன். அவங்க பேங்க் திறக்கிறதே 7 நாளில் 5 நாள் தான். அதுவும் காலையில் 9 to 3க்குள்ளே நீங்கள் விஷயத்தை முடிச்சிடணும். நீங்கள் ஈவினிங் போனாலோ அப்படி இல்லாட்டி வீக்கெண்டில் போனாலோ நீங்கள் உங்களோட சர்வீஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். ப்ளஸ் அப்படி நீங்கள் போய் நீங்கள் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறீங்கன்னு சொன்னால் அது போய் சேர்றதுக்கு 1 to 2 business days எடுக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அனுப்பினீங்கன்னா சனி ஞாயிறெல்லாம் நடக்காது. அடுத்தது இங்கேக்குள் லடிசவாக தான் போய் சேரும். ஆனால் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் அப்படி இல்லை. நீங்கள் அனுப்புகிற பணம் நீங்கள் எந்த நெட்ஒர்க்கு பாவீங்கிறத பொறுத்து வித்தின் செகண்ட்ஸில் மேக்ஸிமம் போனால் 5 to 10 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடும். நீங்கள் உலகத்தில் எந்த மூளைக்கு நீங்கள் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் பண்ணினாலும் சரி, சின்ன ஃபீஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுமோ போயிடும். அடுத்த பேங்க்கில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன் இல்லை. அதாவது நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் திறக்கிறேன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்லேருந்து, உங்களோட சின் நம்பர்லேருந்து, உங்களோட ஜாதகத்திலேருந்து மொத்த விஷயத்தையுமே பேங்க்கிட்ட கொடுத்து வைக்கணும். எந்த விதமான ப்ரைவசியும் இல்லை. நீங்கள் யார் என்னன்னு சொல்லி ஃபுல் டேட்டா பேஸையும் அவங்க வச்சுருப்பாங்க. நாளைக்கு அவங்களோட பேங்கோட டேட்டா பேஸில் ஹேக் நடக்கக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்குள்ள உங்களோட ஐடென்டிட்டி அப்படியே இது களவு போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் ஒன்று செய்யக்குள்ள இந்த வாலெட்லேருந்து இந்த வாலெட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு மட்டும்தான் பார்க்கலாமே தவிர அந்த வாலெட் யாருன்னு சொல்லி யாராலையுமே பார்க்க முடியாது. பேங்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ஒன்று இல்லை. நீங்கள் பேங்க்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பணத்தை லொஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டாலும் சரி, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண என்ன விஷயம் செஞ்சாலும் பேங்க்கில் நீங்கள் பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லையே நாங்கள் ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது தானே கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்கள தார இன்ட்ரெஸ்ட்டை விட இன்ஃப்ளேஷன் பெருசாக போயிட்டு இருக்குது. ஏன்டா இவங்க கவர்மெண்ட் எல்லாம் ஃபண்டாக பிரிண்ட் அடிச்சு தள்ளுறதால பணத்தை இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதால நீங்கள் அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இயருக்கு ஒரு 1% தாரானலான்னு தெரியாது. ஸோ அதில் வரதெல்லாம் உங்களுக்கு பீனட்ஸ். ஓகே. ஆனால் கிரிப்டோவில் நீங்கள் ஸ்டேபிள் காயினை தவிர மற்ற கிரிப்டோவில் ஹோல்ட் பண்ணக்குள்ள லாங் டைமுக்கு நீங்கள் நல்ல கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணக்குள்ள அது வேல்யூவில் கூட்டிகிட்டு போகும். முதலாவது. ரெண்டாவது, பேங்க்ஸ் மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை. நீங்கள் கிரிப்டோவில் நீங்கள் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் பாவிக்கக்குள்ள லெண்டிங், பரோவிங், டெக்ஸுகள் இது மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு எல்லாருமே, அதாவது கிரிப்டோ ஹோல்டர்ஸ் தான் இன்னொரு ஹோல்டர்ஸுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்களே உங்களோட ஓன் பேங்காக தொழில் பண்ணுறதால அதில் நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், மைனிங்னு சொல்லி இது எல்லா கன்செப்டும் இதுக்குள்ளே வருது. ஏன்னா கிரிப்டோ ரன் பண்ணுறது உங்களை என்னை மாதிரி சாதாரண மனிதர்கள். இது மாதிரி பேங்க்ஸ் போன்ற கள்ள கோஆப்ரேஷன் இல்லை.
அதனால் ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் பேங்க்கில் நீங்கள் உங்களோட பணத்தை வச்சாலும் சரி, நீங்கள் பேங்க்கில் யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் லொஸ் தான் எடுப்பீங்க. 6வது மிகவும் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேங்க்கில் இருக்கிற பணத்தை நீங்கள் ஓன் பண்ணுறதில்ல, பேங்க் தான் ஓன் பண்ணுது. நீங்கள் பேங்க்கில் வைக்கிற பணத்தை நாளைக்கு பேங்க் நினச்சா அதை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடலாம். நிறைய ப்ரைவேட் பேங்க் செஞ்சுருக்காங்க இதை. மக்களோட பணத்தை களவெடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் சைலாண்ட் பேங்க்கில் நடந்த விஷயம். அவங்க எப்போ நினைச்சாலும் உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், கொஷின் கேட்கலாம், என்ன வேணுனாலும் பண்ணலாம். என்ன நீங்கள் பணத்தை அவங்கள நம்பி அவங்கள்ட்ட கொடுக்கீங்க. ஆனால் கிரிப்டோ கரன்சியை நீங்கள் உங்களோட ஓன் வாலெட்டில் நான் கஸ்டோரியல் வேயில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னால், உங்களோட பணத்தை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. யாராலையுமே கொஷின் கேட்கல, யாராலையுமே ஃப்ரீஸ் பண்ணல, யாராலையுமே எதுவுமே பண்ண இயலாது. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த பணத்தை நான் ஓன் பண்ணணும். இதை மாதிரி இந்த கள்ள கோஆப்ரேஷனில் ஓன் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் கிரிப்டோக்குள்ளே இருக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட பணத்தை பேங்க்கில் வைப்பீங்களா, கிரிப்டோவில் வைப்பீங்களான்னு சொல்லி. ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிரிப்டோவில் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாம் என்னென்னு தெரியா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால், பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக பிட்காயின் எப்படி வாங்குற, பிட்காயின் எப்படி நான் கஸ்டோரியல் வேயில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறேன், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணிங்க. அது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக்கிங் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிற டீட்டெயில்ஸ் தரேன். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் 100% ஃப்ரீ.